இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெள்ளை ரவையில் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். ரவை வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் கோதுமை ரவை சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை ரவையில் தான் செய்ய போகிறேன். ரவையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவையை நல்லா இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சலை, பட்டை கிராம் பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட், ஒரு கேரட்டும் 4 பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் அந்த காயெல்லாம் வதங்கிறதுக்காக. தக்காளி காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் வதக்கிடலாம். பச்சை வாடை போகட்டும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், இதையும் கலந்துடலாம். கொஞ்சம் புதினா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு. தயிர் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தயிர். தயிர் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் நீங்கள் லெமன் புளியறதுனா கூட புளிஞ்சிக்கலாம். நம்ம பிரியாணி எந்த மாதிரி செய்கிறோமோ அதே போல் தான் இதுவும். இப்போ இதில் 1 கப் ரவை எடுத்தோம். அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 1/2 1 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு. உப்பு வந்து முதல்ல வதக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து காயும், அந்த பட்டாணியை வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து காய் பட்டாணியெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ரவை சேர்த்துடலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு ரவை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. ரவையெல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், போட்ட வரைக்கும் தண்ணி இந்தளவுக்கு தான் இருக்கணும். நம்ம கரெக்டாக அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். ரொம்ப தீ வச்சிட்டிங்கன்னா தண்ணி பூரா வற்றி ரொம்ப வர வரன்னு ஆயிரும். அதனால் சிம்மில் வச்சிங்கன்னா அந்த ரவை வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விட்டாச்சு. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ரவை மொத்தமே கிளறினதுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா அங்கங்கே உப்பு பிடிச்சிருக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் திறந்து கிளறி பார்க்கலாம். இப்போயே ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இருந்தாலே போதும். நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கணும். நம்ம ரவையெல்லாம் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. இந்த ரவை இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கணும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1/2 கப் தண்ணி. இதே நீங்கள் சம்பா ரவையில் செஞ்சீங்கன்னா 1க்கு 2 ஊற்றுங்க. ஏன்னா அந்த ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தண்ணி அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த 1-2 ரவை வேகாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா வேகும். இன்னும் ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷம் கிச்சடி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய். மிளகாய் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தயிர் சேர்த்துடலாம்.
தயிர் போட்டு கலந்துடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கேன்னா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரவையில் செஞ்ச மாதிரியே இருக்காது. நம்ம ரைஸில் குருணை அரிசியிலலாம் பிரியாணி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருக்கும். ஒரு வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு, நம்ம ரவையில் தான் அந்த பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது போல் வெள்ளை ரவையில் நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நம்ம ரவையில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.